இன்னைக்காக நம்ம மத்தியில ஒரு கோரியோகிராஃபி பண்றதுக்காக பெதஸ்தா டீம் வர்றாங்க. பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி தாம்பரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு நர்சிங் காலேஜ் நடத்துறாங்க. அந்த நர்சிங் காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப நமக்கு ஒரு சால்வேஷனை குறித்து, ரட்சிப்பு குறித்து ஒரு கோரியோகிராஃபி ஒன்றை நம்ம மத்தியில நடத்தி காட்டுவாங்க. Up to 50% on sale தள்ளுபடி மோரை சிட்டி அதிரடி. ஹாட் சேல் வேற லெவல் பாரு. கியூட்டான ஹாட்டுங்க, சாஃப்டான ஹாட்டுங்க. உங்கள் திருச்சியில் இதுவரை யாரும் கேட்டிராத மெகா ஹாட் சேல். டோன்ட் மிஸ் இட். வாங்க வாங்க வாங்க. மச்சி இங்க பாரு மச்சி, உன் ஹார்ட்ட வாங்க கூட்டம் அள்ளுது. அடேங்கப்பா, என் ஹார்ட்ட வாங்க இவ்ளோ கூட்டமா? இன்னுமா இந்த ஊர் நம்மள நம்புது? மச்சி எங்கேயோ போக போற மச்சி. நீ பாப்போம் யாருதான் என் ஹார்ட்ட வாங்க போறாங்கன்னு. இங்க பாருங்க, யாரும் சண்டை போடக்கூடாது, வரிசையா வாங்க. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி. ஹா, பிரியாணி வாசனை மூக்கு தொலைக்குதே. நாக்குல எச்சு ஊறுது மச்சி. மேடம், நீங்க தான் ஹார்ட்டை விக்கிறதா? என் பேரு சோத்து முட்டை சுந்தரி மேடம். நான் உங்க ஹார்ட்டை வாங்கலான்னு வந்திருக்கேன். மேடம், நம்ம வாழ்றது இந்த அரஜான் வயிற்றுக்காக தான். நீங்க மட்டும் உங்க ஹார்ட்டை என்கிட்ட கொடுங்க, சாப்பாட்டுல குளிப்பாட்டிடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? நடக்கிறது, பறக்கிறது, நீந்துறது, ஊறுறது, தாவுறது, மேய்றது எல்லாமே சொடக்கு போடுற நேரத்துல தட்டுல இருக்கும் மேடம். இந்த காலத்துல யாரு மேடம் கடைக்கு போய் காய்கறி வாங்கி, சிக்கனை வாங்கி, மீனை வாங்கி, கழுவி சமைச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே போன்ல ஒரு ஃபுட் ஆர்டர் தட்டிட்டு ரீல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க மேடம். அதுக்குள்ள சாப்பாடு உங்க தட்டுக்கே வந்துரும். மச்சி, இவகிட்ட உன் ஹார்ட்ட கொடுத்துடாத. பெருந்தினிக்காரன் கூட சேரக்கூடாதுனோ, போஜன பிரியனா இருந்தா தரித்திரர் ஆவார்கள்னோ பைபிள் சொல்லுது. பாத்துக்கலாம் மச்சி, என் ஹார்ட் கண்டிப்பா உங்களுக்கு தான். நாளைக்கு இதே நேரத்துக்கு வாங்க, என் ஹார்ட்டை உங்களுக்கே கொடுத்துறேன். மச்சி இங்க பாரு, மொபைலே என் ஹார்ட்டை வாங்க வந்திருக்கு. வாங்க வாங்க, என் ஹார்ட்டை வாங்க வந்திருக்கீங்க. சரி, உன்னை ஹேண்டில் பண்ணவே ஒருத்தர் வேணும். நீ எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுவ? எது, நீங்க என்ன ஹேண்டில் பண்றீங்களா? பாக்குறதுக்கு தான் நீங்க என்ன ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, நான் தான் உங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பார்க்கணும், எவ்வளவு நேரம் பார்க்கணும்னு உங்க நேரத்தை தீர்மானிக்கிறதே நான் தான். இந்த கூட்டத்துல இருக்கிற யூத் கையில இருந்து என்ன மட்டும் பிடுங்கி பாருங்க, அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இப்ப சொல்லு, யார் யார ஹேண்டில் பண்றதுன்னு. எனக்கு மட்டும் உன் ஹார்ட்டை கொடுத்து பாரு, நீ விரும்புற அத்தனை சந்தோஷத்தையும் உன் கைக்குள்ள அடக்கி கொடுத்துறேன். மச்சி, இவனுக்கு உன் ஹார்ட்ட கொடுத்துறாத. உன் டைம் ஃபுல்லா திருடி உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல பெரிய பிரிவினை உண்டாக்கிடுவான். விடு மச்சி, பாத்துக்கலாம். என் ஹார்ட் கண்டிப்பா உங்களுக்கு தான். நாளைக்கு இதே நேரத்துக்கு வாங்க, கண்டிப்பா என் ஹார்ட்டை உங்களுக்கே கொடுத்துறேன். மச்சி, என்னடி பண்ற? சாரிடி, ஒரு வைப்ல ஆடிட்டேன். மேடம், நீங்க தான் ஹார்ட்டை விக்கிறீங்களா? நான் தான் சரக்கு சங்கர் மேடம். உங்க ஹார்ட்டை வாங்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கா? உங்களுக்கா என் ஹார்ட்டை கொடுக்கறது? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? இன்னைக்கு பணம், பதவி, புகழ் இருக்கவட்ட கூட இல்லாத விஷயம் சந்தோஷம். என்ன பார்த்தோட நீங்க உங்களை மறந்து ஆடுனீங்க பாத்தீங்களா? அதான் மேடம் நம்ம ஸ்பெஷலு. இந்த கூட்டத்தில் இருக்க பாதி பேர் அவங்க கவலைக்கு ஆறுதல் தேடி தான் அங்கே வந்திருக்காங்க. பாவம், அவங்களுக்கு தெரில. அவங்க கவலைக்கு உண்மையான மருந்து நம்மகிட்ட தான் இருக்கு. உங்க கவலையோட அளவை பொறுத்தினப்பட்ட மருந்து இருக்கு மேடம். சின்ன கவலையா இவன் இருக்கான், பெரிய கவலையா இந்த இவன் இருக்கான், இன்னும் பெரிய பெரிய பிள்ளைங்க நம்ம பாக்கெட்ல இருக்காங்க மேடம். நீங்க மட்டும் உங்க ஹார்ட் கொடுத்து பாருங்க. லைஃப்ல கவலைனா என்னன்னே தெரியாம நான் உங்களை பாத்துக்கிறேன் மேடம். வேணாம் மச்சி, இதெல்லாம் சிற்றின்பம். ஆரம்பத்துல சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா இதுக்குள்ள போனா நிலையான சந்தோஷத்தை இழந்துருவ. ஒருவன் தன் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு பைபிள் சொல்லுது. பாத்துக்கலாம் மச்சி. ஏங்க, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் ஹார்ட் கண்டிப்பா உங்களுக்கு தான். நாளைக்கு இதே நேரத்துக்கு வாங்க, என் ஹார்ட்டை உங்களுக்கே கொடுத்துறேன்.
மச்சி, ஜீசஸ் வந்திருக்காங்க பாரு. ஏசப்பா நீங்களா? வாங்க வாங்க, வாலிபர் முகாம்கா வந்திருக்கீங்க. நான் உன் இதயத்தை வாங்க வந்திருக்கேன் அபி. ஏசப்பா, அது உங்களுக்கு என் ஹார்ட்டை கொடுக்கறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க டெய்லி பைபிள் படிச்சு ஜெபம் பண்ண சொல்லுவீங்க. அதுக்கெல்லாம் எங்க ஏசப்பா எனக்கு நேரம் இருக்கு? உங்களுக்கு மட்டும்தான் இதயத்துல இடம் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. எனக்கு எவ்வளவு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா ஏசப்பா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி ஏசப்பா இடம் கொடுக்க முடியும்? பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லியே இந்த உலக இன்பம் எதையும் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. இருக்கிறது ஒரு லைஃப் ஏசப்பா, அதை இப்படி போரிங்கா வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம் ஏசப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா, பார்ட்டி, ட்ரிங்க்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்டி, லவ்வர்னு லைஃபை என்ஜாய் பண்றாங்க ஏசப்பா. எனக்கும் அந்த மாதிரி லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஏசப்பா. சரி, இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் என் ஹார்ட்டை வாங்க வந்துட்டீங்க. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க ஏசப்பா. நான் நாளைக்கு என் ஹார்ட்டை உங்களுக்கு கொடுக்கறேன். ஹே மச்சி, ஏசப்பா கிட்டே உன் ஹார்ட்டை கொடுத்துருடி. நீ விரும்புற சந்தோஷம் எல்லாம் அற்பமான சந்தோஷம்டி. ஆனா நித்திய சந்தோஷமும் நித்திய சமாதானமும் நித்திய ஜீவனும் ஏசப்பா ஒருத்தரால மட்டும்தாண்டி தர முடியும். சரி, அப்புறம் பார்க்கலாம் மச்சி. இதெல்லாம் பார்த்து ஒரு வருஷம் ஆச்சு. ஏதோ ஹார்ட்டை வைக்க போகிறாங்களா? நான் பார்க்காத ஹார்ட்டா? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கிட்ட தொடங்கின வேலையை இன்னைக்கு வரைக்கும் ஒரு செகண்டு கூட ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ ஏன்? இந்த கூட்டத்தில் இருக்க பாதி பேரோட ஹார்ட் ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கு. உங்களுக்கு சிட்டின்பத்தை காட்டி உங்கள் எல்லாருடைய ஹார்ட்டையும் மயக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்டே. இப்போ இந்த ஹார்ட்டை எப்படி மயக்க போறேன்னு பார்க்கலாம் வாங்க. யார் நீங்க? நான் தான் இந்த உலகத்தோட அதிபதி. நீங்க இங்க? நீ ஹார்ட்டை விற்க போறதா கேள்விப்பட்டேன். அதனால உன் ஹார்ட்டை வாங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்களெல்லாம் நான் தான் அனுப்பி வச்சேன். ஆனால் கடைசியாக இயேசுவே வருவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு டைரெக்டாக வந்துட்டேன். இங்கே பாரு அபி, வாழ்க்கை ஒரு முறை தான் கிடைக்கும். அது முழுசாக அனுபவிக்கணும். இன்பம், சுகம், சந்தோஷம், ஆடம்பரம் எல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அபி, நாளைய பற்றி ஏன் கவலைப்படணும்? இன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவி. இதை பண்ண பாவம், அதை பண்ண பாவம்னு பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேர் தான் சுதந்திரம். பணம் இருந்தால் எல்லாரும் உன்னை மதிப்பாங்க. நீ எந்த சந்தோஷத்தை வேணால் விலை கொடுத்து வாங்கலாம். அதிகாரம் இருந்தால் இந்த உலகமே உன் காலுக்கு கீழே. ஏன் உன் லைஃப்பை ஒருத்தனுக்கு மட்டும் கொடுக்கணும்? உன்னை நேசிக்க பல பேர் இருக்காங்க. பிடிச்சவங்க கூட உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம். நீ ஹார்ட்டை மட்டும் என்கிட்ட கொடு. உனக்கு இந்த பணம், புகழ், காதல், போதை, ஆடம்பரம், அதிகாரம், இன்னும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை இன்பங்களையும் உன் காலில் வந்து கொட்டுறேன். இப்போ சொல்ல அபி, உனக்கு சிலுவை வேணுமா இல்லை சுகமான வாழ்க்கை வேணுமா? முடிவு உன் கையில். இங்க பாரு மச்சி, இவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு இவனை பத்தி பைபிள் சொல்லுது. ஏவாளையும் இப்படிதான் ஆசை காட்டி ஏமாத்தினான். நீயும் நம்பி ஏமாந்துறாத. ஏவாள் ஏதேன்னு எழுந்த மாதிரி நீயும் பரலோகத்தில் எழுந்துறாத. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமுமா தான் இருக்கும். அதோட முடிவு நரகம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா தான் இருக்கும். ஆனா அதோட முடிவு நித்திய ஜீவன். நல்லா யோசிச்சு முடிவிடு மச்சி. மச்சி, சரியான பூமரா இருக்கியே நீ. இவன் கிட்ட என் ஹார்ட்டை கொடுத்தா உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் மொத்தமா அனுபவிக்கலாம். உலகமே என் கால் கீழே தான். என் ஹார்ட்டை பாத்துக்கிறதுக்கு இவன் தான் சரியான ஆளு. உங்களை நம்பி என் ஹார்ட்டை கொடுக்கறேன். பத்திரமா பாத்துப்பீங்கல்ல? என்கிட்ட கொடுத்துட்டல, இனிமே இது என் சொத்து. நான் இதை எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாரு. இவனை நம்பி என் ஹார்ட்டை கொடுத்தேன். ஆனா எப்படி என்ன ஏமாத்தி நல்லா இருந்த என் ஹார்ட்டை உடைச்சு கையில கொடுத்துட்டானே. இனிமே என் ஹார்ட்டை யாரு வாங்குவா? இந்த உடைஞ்சு போன ஹார்ட்டை இனி யாருமே வாங்க மாட்டாங்களே. எனக்கு என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு. அபி, எதுக்கு ஏசப்பா வந்திருக்கீங்க?
இன்னைக்கு உன் ஹார்ட்டை எனக்கு தரேன்னு சொன்னல அபி, அதை வாங்க தான் வந்திருக்கேன். வேணா ஏசப்பா, இப்ப என் ஹார்ட் ரொம்ப அருவருப்பா, அழுக்கா இருக்கு ஏசப்பா, நொறுங்கி போச்சப்பா. இதை எப்படி உங்ககிட்ட கொடுக்கறது? இப்ப இதை யாருமே விரும்ப மாட்டாங்க ஏசப்பா. நொறுங்குண்ட இருதயம்தான் எனக்கு வேணும் அபி. நான் சிலுவையில் என் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி பலியானது உன் பாவங்களுக்காகவும் உன் மீறுதல்களுக்காகவும் தான் அபி. உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற ஆக்கினையை நான் என் மேலே ஏற்றுக்கிட்டேன் அபி. அதுக்கு கைமாறா நான் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான் அபி, உன் மனமாற்றம்தான். உன் பாவங்களையெல்லாம் விட்டு மனம் திரும்பி உன் அழுக்கா இருக்க உடஞ்சு போய் கிடக்கிற இருதயத்தை முழுசா எனக்கு கூட அபி. அது போதும் அபி எனக்கு. ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. என் உடைஞ்சு போன இதயத்தை ஏத்துக்கோங்க ஏசப்பா. ஏசப்பா, என் அருவருப்பான நொறுங்கி போன ஹார்ட்ட நீங்க புதுசா மாத்தி கொடுத்துட்டீங்க ஏசப்பா. நீங்க இல்லாத வாழ்க்கை அர்த்தமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஏசப்பா. இனிமே என் வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்காக மட்டும்தான் ஏசப்பா வாழ போறேன். உடஞ்சி போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உடஞ்சி போய் கிடந்தேனே, உதவாம போனேனே,